Welcome to Terzaghi Institute. So, question based series பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல match the following முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி எல்லா ரீசன் அசர்ஷன் கொஷின்ஸ் ரிலேட்டட் ஆனது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்றேன் இந்த ரீசன் அசர்ஷன் கொஷின் ஆன்சர் பண்றதுக்கு. என்ன அப்படின்னா, நீங்க ரீசன் அசர்ஷன் ஆர் இந்த அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறப்பவே படிச்சு முடிச்சுட்டு அந்த சென்டென்ஸ் பக்கத்துல ஒய் பிகாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸை படிங்க. இது அது கூட ரிலேட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரீசன் அசர்ஷன் ரெண்டுமே கரெக்ட் பிளஸ் இது இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அந்த ஆன்சரை முடிக்கணும். இல்லைன்னா இது நமக்கு குழப்பிட்டே இருக்கும். அதாவது ரெண்டும் ட்ரூன்னு தெரிஞ்சிடும், அது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இல்லையான்றது தெரியாது. ஸோ அதுக்கு நீங்க எதனால ஒய் பிகாஸ், ஏன்னா அவங்க ரீசன் கொடுக்கறதே அதுக்கு தான். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு இதுக்கு காரணம் இதுன்ற மாதிரி உங்களுக்கு வருதான்னு ஒரு 2 தடவை படிச்சு பாருங்க, அதுலயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இந்த டிப்போட நான் இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போறேன். Alluvial soil is formed by the deposition of eroded and decayed materials. Alluvial soil ஓட ஃபார்மேஷனே நமக்கு தெரியும், ரிவர் அடிச்சுட்டு வந்ததுனால வர்றது தான். ஸோ டெபாசிஷன் ஆஃப் eroded soil இந்த இடத்துல செட்டில் ஆகும். ஸோ அது கரெக்ட் தான். brought by the rivers. Paddy and wheat are grown well in this soil. டெல்டா பகுதின்லாம் சொல்றோம்ல தமிழ்நாட்டில், அங்கெல்லாம் நெற்களஞ்சியம் தானே சொல்லுவோம், அங்கெல்லாம் நல்லா தானே வளருது, வளம் நிறைய. அதே மாதிரி கேஞ்சட்டிக் பிளைன் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வளம் நிறைய, அங்கேயும் நிறைய இதெல்லாம் வளர்ப்பாங்க, பேடியா இருக்கட்டும் வீட்டா இருக்கட்டும். ஸோ அதனால கரெக்ட் தான். பட் இது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா? Alluvial soil is formed by deposition of eroded and decayed material brought by rivers. Why? Because paddy and wheat are grown well ன்னு பார்த்தா அதுக்கான ரீசன்லாம் கிடையாது. ஓகே, இதுதான் உங்களோட சப்ஜெக்ட். நல்லா பாருங்க, இதுதான் உங்களோட சப்ஜெக்ட். ஒருவேளை இதை ரிவர்ஸ்ல கொடுத்திருந்தா paddy and wheat are grown well in the alluvial soil, அதுக்கு கீழே alluvial soil is formed by deposition of decayed materials eroded brought by riversனா அப்போ அது கரெக்டா மாறி இருக்கும். ஏன்னா சப்ஜெக்டே அங்க paddy and wheat ஆயிருக்கும். ஸோ அப்போதான் இது கரெக்டா வரும். இப்போ என்னன்னா ரெண்டும் கரெக்ட் தான், ஆனா இன்டர் ரிலேஷன் கிடையாது. புரியுதா? ஸோ ரீசன் அசர்ஷன் கொஸ்டினை இப்படிதான் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கவே செய்யணும். இது என்னன்னா அந்த இது மாதிரி இருக்கும், வசூல் ராஜால அவர் சொல்லுவாப்ல, இல்ல கமல், எனக்கு ஆன்சர் தெரியலன்னா பரவாயில்ல, கொஸ்டினே தெரியலையேன்ற மாதிரி ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் மட்டும் அப்படிதான் இருக்கும். எனக்கு கொஸ்டினே டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையேன்ற மாதிரி இருக்கும். ஓகே, பட் நிறைய இடத்துல இது வரைக்கும் பார்த்தோம்னா பி ஆப்ஷன் தான் வந்திருக்கு, கொஸ்டின் அப்படிதான் இருக்கு. ஓகே, ஏதாவது தெரியலன்னா பி ஆப்ஷன் போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்தது இல்ல நான் எதுவும் மாத்தலாம் இல்ல, பட் பிக் பண்ணது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி பிக் பண்ணது. Then degree of curve is inversely proportional to the radius of curve. Degree of curve க்கு radius of curve க்கு என்ன ரிலேஷன்? அந்த 1720 chord length by அப்படின்னு போடுவீங்க, ஞாபகம் இருக்கா? சர்வேல கர்வ்ஸ்ல படிச்சப்போ போட்டிருப்பீங்க. inversely proportional, அது கரெக்ட் தான். A sharp curve has a large degree of curve, a flat curve has a small degree of curve. கரெக்ட் தான். லார்ஜ் டிகிரி, அதிக டிகிரியில டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கர்வோட டிகிரி அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு என்ன டிகிரினா இந்த இடத்துல வருமோ? ஆமா, அப்பனா கர்வ் லாங்கா வரும். அப்பனா ஸ்டேட்மெண்ட் இது தப்புன்னு வரணும். ஷார்ப் கர்வ் ஹேஸ் லார்ஜ் டிகிரி ஆஃப் கர்வ், ஃபிளாட் கர்வ் ஹேஸ் ஸ்மால் டிகிரி ஆஃப் கர்வ். ஸ்மால் டிகிரி ஆஃப் கர்வ், உங்களுக்கு டிகிரி ஆஃப் கர்வ்ன்றது இந்த பாயிண்ட்ல இருக்கிறது தான் டிகிரி ஆஃப் கர்வ். ஓகே, ஸ்மால் டிகிரினா என்ன ஆகும்? ஸ்மால் டிகிரியா இருந்தா ஃபிளாட்டா தானே இருக்கும். அதாவது மொத்த சர்க்கிள்ல நீங்க ஸ்மால் டிகிரி பீஸ் மட்டும் இத்தனோண்டு ஒரு பீஸா கட் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிளாட்டா தான் இருக்கும். அதே நீங்க லாங்கா இப்படி ஒரு பெரிய டிகிரிக்கு எடுத்தீங்கன்னா அப்பதான் அந்த கர்வேச்சரே உள்ள கணக்குல வரும். ஸோ அப்படி இப்போ யோசிச்சீங்கன்னா இது கரெக்ட் தான். சரியா? கரெக்ட் தான். ஆமா, ஸ்மால் டிகிரி, அப்ப இது கரெக்ட் தான். ஓகே, இப்போ எக்ஸ்பிளனேஷன் செக் பண்ணுங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லிட்டாங்க. why? because a sharp curve has less degree of curvature, a flat curve has a small degree of. எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்க முடியாது, ஆனா சப்போர்ட்டிங் பாயிண்ட் தான். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு இப்படிதான் இருக்குன்றதுக்கு. ஸோ இதுக்கு இருக்கிறதுனால அது அப்படின்ற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால இதுக்கு ஆன்சர் ஏ தான் வரணும். சரியா? இட் இஸ் அ சப்போர்ட்டிங் பாயிண்ட். இது இப்படி இன்க்ரீஸ் ஆகுது அதனால அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ நமக்கு எப்படி இருந்தது, இது ஆப்போசிட்டா தோணுச்சு. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் பிக்டோரியலா யோசிச்சு பாத்துருங்க. ஸ்மால் டிகிரியா, முதல்ல டிகிரி ஆஃப் கர்வ்னா என்னன்னு மைண்டுக்கு வந்துருச்சுன்னா அப்ப குட்டியா வரையறனா இவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி குட்டியா எடுக்கிறப்ப என்னோட கர்வோட இந்த போர்ஷன் எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும், ஃபிளாட்டரா இருக்கும். இதை நம்ம யோசிச்சே ஆகணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் 16th one. Dynamic cone penetration test is used to measure resistance against penetration of the soil strata. Dynamic cone penetration test. Obviously penetration resistance தான் அதில் கண்டுபிடிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம நார்மல் எஸ்பிடி மாதிரி இல்லாம ஒரு கோன் வச்சு செக் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். There is no sampling during DCTP. ஐ மீன் இந்த ப்ராசஸ் பண்றப்ப சாம்பிளிங், சாயில வெளில எடுக்கிறீங்களா, சாம்பிள் எடுத்துட்டு போறீங்களா? இல்ல,
பெனட்ரேஷன் ஆகுதா, பெனட்ரேஷன் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுறேனே தவிர சாயில் சாம்பிளை நான் எடுத்துட்டு லேபுக்கெல்லாம் போகலை இந்த டெஸ்ட்டில். ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ஆனால் ஒய் பிகாஸ் தேர் இஸ் நோ சாம்பிளிங் டியூரிங் தி டிசிடிபின்றது கரெக்டாக வராது. டைனமிக் கோன் பெனட்ரேஷன் டெஸ்ட் இஸ் யூஸ் டு மெஷர். அதோட பர்பஸ் என்னன்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஒய் பிகாஸ் தேர் இஸ் நோ சாம்பிளிங் டியூரிங்கிறது ஆப்டா இருக்காது. சாம்பிளிங் எடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். கொஸ்டின் எடுக்கிறப்ப நானும் இவ்வளோ பி வரும்னு செக் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் தெரியுது. ஓகே, மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் ஸ்பெஷலி பல்கி அண்ட் ஸ்ட்ராங். ஜென்ரலா மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பெருசா பல்கியா தான் பண்ணுவாங்க. ட்ரூ. Sea insects results in undermining of the hardest and the soundest building material. ஜென்ரலா இப்போ நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பெல்லாம் இந்த கரையாம்பூச்சி தான் வந்து பிரச்சனையா இருக்கும். அதுவுமே மெயினா உட்டுக்கு தான் பிரச்சனையா இருக்குமே தவிர கான்கிரீட்ல அவ்வளோ சீக்கிரம் அரிக்காது. ஆனால் அரிக்கவும் செஞ்சு ஒரு சில இடத்துல, பட் ரொம்பலாம் இருக்காது. ஆனால் சி இன்செக்ட்ஸ்ன்னு சொல்றது அந்த சீல இருக்கிற அந்த சால்ஸா இருக்கட்டும், இல்லை சி இன்செக்ட்ஸ்னே இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கான்கிரீட்டை வந்து நிறைய அரிச்சிடும், ஓட்டையா போட்டு வச்சிடும். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் சின்னதா. ஸோ அப்போ இது பண்ணுறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா பல்கி ஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். அடிஷ்னல் கவர் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ மெரைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் ஸ்பெஷலி பல்கி அண்ட் ஸ்ட்ராங். ஒய் பிகாஸ் சி இன்செக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் அண்டர்மைனிங் ஆஃப் ஹார்டஸ்ட் அண்ட் சவுண்டஸ்ட் பில்டிங் மெட்டீரியல் இட் செல்ஃப். ஸோ அதனால நான் இதை பல்கியாக கொடுத்தாகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒன் ஆஃப் தி ரீசன் தான், ஒரே ரீசன் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட், இது நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். Terzaghi bearing capacity theory is not applicable to deep foundation. Correct. Shear strength is mobilized on the sides of the deep foundation. Shear strength அப்ப deep foundations க்கு எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் Terzaghi bearing capacity theoryல இருக்க அசம்ஷனே என்னன்னா ஃபார் shallow foundation தான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த bearing capacity எப்படி பேசியிருப்பாருன்னா shallow foundationோட கீழே இந்த ஃபூட்டிங்ல எவ்வளவு தூரம் அந்த ப்ரெஷரை ரெசிஸ்ட் பண்ணுது அதை பத்தி தான் பேசவே செஞ்சிருப்பாரு அவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவர் டீப் ஃபவுண்டேஷன் பத்தி அவர் பேசல. நெக்ஸ்ட், ஷியர் ஸ்ட்ரென்த் இஸ் மொபிலைஸ்ட் ஆன் தி சைட்ஸ் ஆஃப் தி டீப் ஃபவுண்டேஷன். இங்க பாருங்க, டீப் ஃபவுண்டேஷன் வர்றப்ப நம்ம பைல்லாம் போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன்லாம் பேசுவோம். ஸோ நான் ஷியர் ஸ்ட்ரென்த்தை இந்த பியரிங்கை பத்தி மட்டுமே வச்சு பேச மாட்டேன். சாயிலோடது எனக்கு சைட்ல இருக்கிற இது எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுதுன்றதையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் அங்கே உள்ளார வரும். அதனால எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு இதுதானான்னு பார்த்தா இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வரணும். ஓகே, Terzaghi bearing capacity theory is not applicable to deep foundation. ஏன்னா ஓகே, அவர் பேசினதே இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன் இதுவும் ரெஸ்டார் அந்த இடம் தான். எனக்கு பைல் ஃபவுண்டேஷன்ல அது ரெஸ்டிங்கே வரலன்றப்ப சைட்ஸ் மட்டும் தான் வருதுன்றப்ப அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் மொபிலைஸ்ட் ஆன் தி சைட்ஸ் தான் அதுக்கான ரீசனாவே அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால அவரோட தியரி இங்க வரலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதெல்லாம் என்னன்னா நம்ம இன்னும் அந்த தியரியை ஃபுல்லா லைக் லைன் பை லைனா படிச்சோம் அப்படின்னா தான் இதுக்குள்ளார இருக்க கண்டென்ட்லாம் வரும். ஆர் மோர் ஆர்லெஸ் இந்த தியரிஸ் எல்லாம் கொஸ்டின்ல இருந்து இன்ஃபர் பண்ணி படிச்சு அடுத்தடுத்துக்கு போற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஷார்ட் டைம்ல இருக்கப்ப ஃபைன். நெக்ஸ்ட், டெப்த் அண்ட் வித் ரெக்வயர்ட் அட் என்ட்ரன்ஸ் டு ஹார்பர் ஆர் மோர் தேன் தோஸ் ரெக்வயர்ட் இன் சேனல். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு ஹார்பர்ல. ஒன்று அதோட என்ட்ரன்ஸ் ஏரியா, இன்னொன்று அந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு தாண்டி வெளியில் அப்ரோச் சேனல்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இருந்து வந்து அந்த ஷிப்பு வந்து உள்ளார வரணும்னு. அப்ரோச் சேனல்ல வந்து கரெக்டா இந்த இடத்துல மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹார்பர்ல இருக்க ஒரு ஆள் தான் போய் டக் போட்ல இந்த இதை எடுத்துட்டு வருவாப்பன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த அப்ரோச் சேனல் எங்க இருக்குன்றத தெரியும். அண்ட் அந்த டெப்த் அங்க மட்டும்தான் மெயின்டைனே பண்ணியிருப்பாங்க. என்ட்ரன்ஸ்ல எனக்கு ஜென்ரலா மற்ற அப்ரோச் சேனலை விட தேவைப்படுற இடத்தோட என்ட்ரன்ஸ் ஹார்பரோட உள்ள வர இடத்துல டெப்த்தும் சரி வித்தும் சரி அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. இது ட்ரூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தா இது ட்ரூ தான். அடுத்தது, the entrance to harbor is usually more exposed to waves as compared to the harbor itself. உள்ளுக்குள்ளார இருக்க ஹார்பர்ல இல்லாம எனக்கு அந்த வழியில தான் வந்து வேவ் இருக்கும். நிறைய வேவ் இருந்துச்சுன்னா எனக்கு உள்ள வந்து தங்குற செடிமெண்ட் அதிகமாகும். அப்பனா நான் அங்க நார்மலா டெப்த் மெயின்டைன் பண்றதோட இன்னும் அதிகமாக தான் டெப்த் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அப்பதான் எனக்கு சேஃப் ஆபரேஷன் நடக்கும். ஸோ டெப்த் அண்ட் வித் ரெக்வயர்ட் அட் என்ட்ரன்ஸ் இஸ் மோர். Why? Because the entrance is usually exposed to more waves as compared to harbor itself. அதனால இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். சரியா? கிரேட். நெக்ஸ்ட், நார்மல் டென்ஷன் எலிமினேட்ஸ் போத் புல் கரெக்ஷன் அண்ட் சாக் கரெக்ஷன். கரெக்ட்.
நார்மலா நீங்க புல் பண்றீங்கன்னா கரெக்டா என்ன இதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டேப்பை அதுக்கே புல் பண்ணீங்கன்னா புல் கரெக்ஷனும் வராது, சாக் கரெக்ஷனும் வராது. கரெக்ட். Why? Because if normal tension is applied at the end of the tape or chain when it is hanging in the air, it compensates the correction due to sag. கரெக்டா? அதான் அது தொங்குறப்ப, அதாவது அந்த ஏர்ல இருக்கப்ப நான் அதை இழுத்து பிடிக்கிறேன்னா எனக்கு அந்த சாகிங் கரெக்ஷனை அது நல்லிஃபை பண்ணிரும்னு சொல்றாங்க, which is correct explanation. அதனால both A and R are correct and R is the correct explanation of A. Good. Next பாருங்க, ratio of arriving and departing aircraft influences the airport capacity. கரெக்ட். ஏர்போர்ட் கெப்பாசிட்டியை எதை வச்சு பேசுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் அரைவ் ஆகிறதும் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் டிபார்ட் ஆகிறது பற்றி தான் பேசுவாங்க. அதில் லேண்டிங் ஆப்ரேஷனுக்கு தான் ஜென்ரலாக ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, ஏர்பிளைன் வந்து உங்களுக்கு ஏரோட்ரமில் இருக்குது அப்படின்றப்ப அதை ஃபஸ்ட்டு சேஃபாக லேண்ட் பண்ணுறது தான் முக்கியம். டேக் ஆஃப் ஆகிறது அர்ஜென்சி இல்லை, அதை கொஞ்ச நேரம் டிலே கூட பண்ணலாம், ஆனால் லேண்டிங்கை டிலே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால எனக்கு செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுவாக இருக்குமா, இது வந்து என்னோட ஏர்போர்ட் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுமான்னு பார்த்தா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் உள்ள வர்றது வந்து ஒரு நாளைக்கு கவுண்ட்ல நிறைய இருக்குன்றப்ப இட் அஃபெக்ட்ஸ் தி ரேஷியோ ஆஃப் அரைவிங் அண்ட் டிபார்ட்டிங். ஸோ அதனால எனக்கு ஏர்போர்ட் கெப்பாசிட்டியும் அதனால அஃபெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால இது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு வரணும். ஓகே, ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்டா நம்ம எதுக்குற மாதிரி இருக்காது, ஆனா அதுல இருக்கிற விஷயம் அந்த மேல இருக்கிற பேராமீட்டர் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாலுமே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், டிசைர் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கனெக்டிங் ஆரிஜின் பாயிண்ட்ஸ் வித் டெஸ்டினேஷன். கரெக்ட். ஓடி சர்வேல தான், ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் சர்வே, டிராஃபிக் சர்வேல தான் இந்த டிசைர் லைன்ஸ்ன்றதே வரும், which is true. Width of the desired line proportion to number of trips in both the directions. அதுவும் கரெக்ட் தான். கரெக்ட் தானே? அதுல எவ்வளவு திக்கா நம்ம லைன் வரைகிறோமோ இட் டினோட்ஸ் அத்தனை தரம் அந்த இடத்துல டு அண்ட் ஃப்ரோ மோஷன் நடந்திருக்குன்றது. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். Why? Because போட்டு பார்ப்போமா, டிசைர் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கனெக்டிங் தி ஆரிஜின் அண்ட் பாயிண்ட்ஸ் வித் டெஸ்டினேஷன். Why? Because the width of the இல்ல, தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டா இது கரெக்ட். பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதானான்னு பார்த்தா இல்ல. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வரணும். தென் IRC recommended spiral transition curve in horizontal alignment of highways. கரெக்டா? டிரான்சிஷன் கர்வுக்கு IRC கொடுத்தது ஸ்பைரல். கரெக்ட் தான். டிரான்சிஷனுக்கு ஸ்பைரல் தான். வெர்டிகல்ல வேலிக்கு ஜென்ரலா வெர்டிகல் கர்வ்ஸ்க்கு ஐடியல் வந்து சர்க்குலர் தான், பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம். வேலி வந்துச்சு அப்படின்னா கியூபிக்கல் பாராபோலா, அதே சமிட் கர்வ் வந்துச்சுன்னா 2 டிகிரி பாராபோலா, இது ஐடியல் இங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ டிரான்சிஷன் கர்வ் பத்தி தான் பேசுறாங்க. ஸ்பைரல் ஆர் இதுக்கு இன்னொரு நேம் சொல்லியிருந்தேன், கிளாத்தாய்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எதனால? Why? Because it can be set out easily as compared to cubic parabola and lemniscate. ஸோ இதுவும் கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனுமே அதுதான் ரீசனுமே. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், the rate of increase of curvature along the transition curve should be equal to the rate of increase of super elevation. எனக்கு டிரான்சிஷன் கர்வ், அதாவது இந்த டிரான்சிஷன் கர்வோட கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆறது சூப்பர் எலிவேஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன் அக்கார்டன்ஸ்ல இருக்கணும். கரெக்ட் தானே? அப்படிதான் நம்ம ஃபார்முலாவே இருக்கு, EBN/2 எல்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுல என்னன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சூப்பர் எலிவேஷன், அதுக்கு இது இன் அக்கார்டன்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதுபடி அது பார்த்தா அது கரெக்ட் தான். லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் should be fixed in such a manner that full super elevation is achieved at the intersection of the circular curve. அதாவது இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, கர்வ் இருக்கு. ஓகே, இங்க இருந்து இங்க தான் எனக்கு டிரான்சிஷன் கர்வோட பார்ட்டே இருக்கு. இப்படி போய் இதை ஜாயின் பண்ண போகுது டிரான்சிஷன் கர்வ். சூப்பர் எலிவேஷன் இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10 சென்டிமீட்டர் சூப்பர் எலிவேஷன் கொடுக்கணும்னா இங்க இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு போய் இந்த இடத்துல மெயின் சர்க்குலர் கர்வ் ஆரம்பிக்கிறப்பவே என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃபுல்லஸ்ட் சூப்பர் எலிவேஷன் 10 சென்டிமீட்டர் அது அட்டைன் ஆகிறது இங்கேயே வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் should be fixed in such a manner that the full super elevation is achieved at the intersection of the main circular curve. அதுவும் கரெக்ட் தான். அண்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு சரியா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, Why? Because போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் கர்வேச்சர் along the transition curve should be equal to the rate of increase of super elevation. Why? Because the length of transition, எதனாலன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்ப எனக்கு சூப்பர் எலிவேஷன் அதோட அது மீட் ஆயிரணும். அப்ப இது ரெண்டும் இன் அக்கார்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதனால எனக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The 30th hourly volume. The hourly volume will be exceeded only 29 times in a year and all other hourly volumes are less than the volume is. அதுதான் 30th hourly volume. அதோட ரீசன் கரெக்ட். The design is based on 30th highest hourly volume.
30 HV இதை பேஸ் பண்ணி தான் டிசைனும் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்ட். ஆனா இதுவும் அதுவும் இன்டர் ரிலேட்டடா வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the டிசைன் ஸ்பீட் இல்ல, இதை வச்சு டிசைன் பண்றாங்க ஓகே. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வேணா ஓகே, பட் இப்போ இருக்கப்ப கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ன்றதை சொல்ல முடியாது, ரெண்டும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன் ஆஃப் 3-point ப்ராப்ளம் இன் பிளேன் டேபிள் சர்வேயிங் இஸ் எய்டட் பை லேமேன்ஸ் ரூல். கரெக்ட். 3-point ப்ராப்ளம்க்கு லேமேன்ஸ் ரூல், பெசல்ஸ் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். வை பிகாஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் லேமேன் ரூல்ஸ் ரெடியூசஸ் தி ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் அண்ட் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ட்ரையல் அண்ட் எரர் டெக்னிக். அதுவும் கரெக்ட். ஏன் இதை நமக்கு ப்ரிஃபர் பண்றோம்னா அதுக்கான ரீசனே இதுதான். ஓகே, ட்ரையல் அண்ட் எரர்ல இருக்கனால எனக்கு எரர் பெருசா வர்றதில்லை, நான் அதில் ரிப்பீட்டடா நானே ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு வர ஆன்சர், அதனால ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூ அண்ட் இட் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு கொஹெஷன் ஒன்லி. கரெக்ட். கேபிலரி இஸ் டியூ டு அதர்ஷன் ஒன்லி. தப்பு. சர்ஃபேஸ் டென்ஷன் போத்னாலயா? இல்ல, தப்பு. கேபிலரி இஸ் டியூ டு போத் கொஹெஷன் அண்ட் அதர்ஷன். கரெக்ட். ஸோ 1 and 4 எனக்கு கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட், டு ரெடியூஸ் ஹை டைட்ஸ் ஆஃப் சி டியூரிங் அ ஸ்டார்ம் ஆயில் இஸ் போர்ட் அரவுண்ட் தி ஷிப். இது தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க, இது பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கு ஹை வேவ்ஸ், ரொம்ப டர்புலன்ஸ் இருக்கப்ப ஷிப்பை சுத்தி ஆயில் போர் பண்றது உண்டு. அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஆயில் இஸ் லெஸ் தேன் தி சி வாட்டர். இதனால எனக்கு அந்த வேவோட எஃபெக்ட் என்னோட ஷிப்ல ரொம்ப இல்லாம இருக்கும். சரியா? ஸோ அதனால இதை பண்ணதான் செய்வாங்க. அதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் அதுதான். ஸோ இங்க ஆனா எக்ஸ்பிளனேஷன் பத்தி பேசல, ரெண்டும் ட்ரூவான்னு தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ட்ரூ. பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ ஃபூட்டிங் ஆல்வேஸ் கெட்ஸ் அஃபெக்டட் பை தி லொகேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேபிள். கரெக்ட் தானே? பியரிங் கெப்பாசிட்டி கிரவுண்ட் வாட்டர் டேபிள் மேல இருக்குன்னா பியரிங் கெப்பாசிட்டி குறையும், ஆர் கீழே போச்சுன்னா பியரிங் கெப்பாசிட்டி ஏறும். டியூ டு தி எஃபெக்ட் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஞாபகம் இருக்கா? வாட்டர் டேபிள் ஏறினா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையும், அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதனால கரெக்ட் தான் அது. வாட்டர் இன் சாயில் அஃபெக்ட்ஸ் தி ஷியர் ஸ்ட்ரென்த் பாராமீட்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி யூனிட் வெயிட். இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு பியரிங் கெப்பாசிட்டிக்கான மூலதனமே. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டுமே கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷனுமே கரெக்ட். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின். ஸ்ட்ரெஸ் ஐசோபார் ஞாபகம் இருக்கா? ஃபூட்டிங்க்கு கீழே இந்த பாயிண்ட் வந்து லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு கீழே பல்பு மாதிரி, வெங்காயம் மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐசோபார் இதுல எந்த சர்க்கிள் அவுட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் லைன்ல வந்து அதிக லோடு வேல்யூ இருக்குமா? உள்ள இருக்கிறதுல? வெரி குட். உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் ஹையர் ஸ்ட்ரெஸ் லைன் இருக்கும். இதெல்லாம் என்னதுன்னா லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஹேவிங் ஈக்குவல் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ரைட். த ஸ்ட்ரெஸ் ஐசோபார் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்ட்ரெஸ் கான்டோர். அதுவுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ the stress isobar is the line which connects all the points below the ground surface of the equal stress. அதுவும் கரெக்ட். அதுக்கு இன்னொரு பேரு ஸ்ட்ரெஸ் கான்டூர், அதுவும் கரெக்ட். ஏன் இதை ஸ்ட்ரெஸ் கான்டூர் கூப்பிடுறோம் அப்படின்னாலும் இதுதான் வரும் ஆன்சர். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா both A and R are true and R is the correct explanation. Slow sand filter is more efficient in removal of bacteria than rapid sand. கரெக்ட் தான். முதல்ல அது ஏன் ஸ்லோ சாண்டா ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the sand used in slow sand filter is finer than rapid sand. கரெக்ட் தான். அது அப்படி ஃபைனரா இருக்கிறதுனால தான் எனக்கு ஸ்லோவா இருக்கு, பிளஸ் பாக்டீரியாவையும் ரிமூவ் பண்ணுது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். A skillful highway designer builds in speed control at critical locations on the highway curves rather than increasing the super elevation. A driver slows down on a horizontal curve due to feeling discomfort because of increase in side friction with reduced super elevation. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. Skillful highway designer builds in speed control at critical locations on the highway curves rather than increasing the super elevation. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் நம்மளோட பிரைம் கன்சர்னா இருக்கு அப்படின்னாலுமே எனக்கு சூப்பர் எலிவேஷனுக்கு ஒன்று ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. 7%, இல்லை அர்பன் ரோட்ஸ்னா 4%, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ என்னால் அதை தாண்டி அந்த இடத்துல போக முடியாது. அப்போ சூப்பர் எலிவேஷனை ஒரு லெவலுக்கு மேலே என்னால் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியாது. ரேஸ் ட்ராக் மாதிரிலாம் போட மாட்டாங்க ஹைவேவை. அப்போ ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாதப்ப ஹைவேலையே நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, கர்வுக்கு முன்னாடி ஸ்பீட் லிமிட்டை மென்ஷன் பண்ணிடுவாங்க. 80, 60 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கரெக்ட் தான். தென் டிரைவர் ஸ்லோஸ் டவுன் ஆன் ஹரிசான்டல் கர்வ். ஓகே, due to feeling of discomfort. Okay, slow moving vehicle discomfort இருக்கு. Okay, because of increase in side friction. Side friction னா என்ன அர்த்தம்? lateral friction. அதோட வேல்யூ 0.15. இது இன்க்ரீஸ் ஆகுமா ஏதாவது ஒரு கேஸ்ல? இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம தான் அசியூம் பண்றோமே தவிர அந்த இடத்துல ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. பிளஸ் வித் ரெடியூஸ்டு சூப்பர் எலிவேஷன். ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருது. இன்க்ரீஸ் இன் சைடு ஃப்ரிக்ஷன்றது நடக்காது. அதனால இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏ ட்ரூ, ஆர் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்
காம்போஸ்டிங் இஸ் பேசிக்கலி ட்ரீட்மெண்ட் மெத்தட் யூஸ்டு ஃபார் இன்ஆர்கானிக் வேஸ்ட். அப்படியா? இன்ஆர்கானிக் வேஸ்ட்டுக்கா காம்போஸ்டிங் பண்ணுவோம்? ஆர்கானிக் வேஸ்ட் தான் நம்மளால கம்போஸ்டிங்கே பண்ண முடியும். அதனால எனக்கு இது ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு என்ன ஆயிருச்சு? ராங். நெக்ஸ்ட் அது ராங் ஆயிருச்சுனாலே டி ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க. இன்சினரேஷன் மெத்தட் ஆஃப் ரெஃப்யூஸ் டிஸ்பியூசல், ரெஃப்யூஸ் இஸ் பர்ன்ட் ஆஃப். கரெக்ட் தான். வால்யூம் வந்து குறைஞ்சிரும், அதுவும் கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் assertion there is no atmosphere in the moon. கரெக்ட் தான். மூனுக்கு அட்மாஸ்பியர் கிடையாது. ரீசன் only one part of the moon can be seen from the earth. ஒரு பார்ட் ஆஃப் தி மூன் தான் எர்த்ல இருந்து பார்க்க முடியும். அது கரெக்ட் தான். அந்த ஃபேஸ் எப்பவுமே நம்மள பார்த்து தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது அதுக்கான எக்ஸ்பிளனேஷனான்னு பார்த்தா இல்ல. என்ன எக்ஸ்பிளனேஷன்? மூனோட கிராவிட்டி எர்த்தோட 1/6 டைம்ஸ் ரொம்ப கம்மி. அதால ஒரு அட்மாஸ்பியரை கூட ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியாது. அதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ ரெண்டும் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. லாஸ்ட் கொஸ்டின். வாட்டர் ஹேஸ் அ மேக்ஸிமம் டென்சிட்டி அட் 4 டிகிரி செல்சியஸ். கரெக்ட் தான். Density of water decreases when ice is formed. Reversely, when ice melts, density increases, but only up to 4 degrees Celsius. After this, intermolecular bonding between water molecule breaks, hence volume increases and hence density decreases. அதாவது வாட்டரோட டென்சிட்டி எப்பவுமே 4 டிகிரிஸ்ல தான் மேக்ஸிமம். அதை விட கம்மியா போகி ஐஸா ஆனாலும் அதோட மேக்ஸிமம் டென்சிட்டியில் இருக்காது. அதை விட ஜாஸ்தியா போனாலும் உங்களுக்கு வால்யூமே கூடிரும். தண்ணியா இருக்கிறப்போ வால்யூமே கூடிரும். அதனால அங்க வால்யூம் கூடிச்சுன்னா என்ன ஆகும்? டென்சிட்டினா என்னது? மாஸ் பை வால்யூம். வால்யூம் கூடிருச்சுன்னா அங்கேயும் எனக்கு டென்சிட்டி குறைஞ்சிரும். அப்போ வாட்டர்ல எப்ப மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்கும்னா 4 டிகிரி செல்சியஸ். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? 100 டிகிரியில அது வேப்பர் பிரஷர் ரீசனா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அது வந்து 100 டிகிரி செல்சியஸ் வர்றப்ப எனக்கு வாட்டர் ஏன் பாயில் ஆகுதுன்னா, வாட்டர்ல அந்த நேரத்தில் அதுக்கு வெளியில வந்திருக்க வேப்பர் பிரஷர் வந்து உங்களோட வாட்டர்ல ஆக்ட் ஆகிறதுனால அதுவே உங்களுக்கு இன்னும் அந்த பாயிலிங் ஆகிறத தூண்டி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல லோவர் டெம்பரேச்சர்ல இங்கே தான் வந்து ஹெவி டென்சிட்டி இருக்கும். இந்த 2 டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கணும் வாட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ with this இந்த ரீசன்ட் அசெஷன் ரிலேட்டடான இருக்கிற ஃபியூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த சீரீஸ்ல வெவ்வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹோப் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. பிளஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் என்கொயர். ஸோ தட் இந்த அடுத்து வர ஃபவுண்டேஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு அப்கமிங்கா என்ன ஏஇ எக்ஸாம் ஆர் என்ன எக்ஸாம் உங்க கண்ணு முன்னாடி இருக்குன்ற டார்கெட் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ அதுக்கான ஒர்க்கை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஆல். பை பை.